ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்கள். இப்போது இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பகுதிகளை உள்ளடக்கியது இந்த கன்னிராசி. அப்போ உத்தரம் 3, 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை முதல் 2 பாதங்களை கொண்ட நட்சத்திரங்களை கொண்டுள்ள இந்த அன்பர்கள் கன்னிராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கிறார். இது நாள் வரை 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தார். 8ஆம் இடம் என்பது ஒரு அட்டமஸ்தானம் சொல்லுவாங்க, அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ 8ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் கடந்த 1 வருட காலமாக பல்வேறு வகையான இன்னல்களையும் கஷ்டங்களையும் தந்த இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். நிச்சயமாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்போ நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? முன்னேற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுனாவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை இந்த குரு பகவான் நிச்சயம் கொடுப்பார். சரிங்களா? என்னதான் உங்கள் ராசிக்கு அவர் பாதகாதிபதினு சொன்னாலும் கூட அவர் அமர்கின்ற ஸ்தானம் 9ஆம் இடம், திரிகோணஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்லது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை, புது ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது நிச்சயமாக ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு இயராகவே இந்த இயர் அமைய போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கும். 9ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், உங்களால் நல்ல ஒரு மேன்மை. சரிங்களா? உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து அத்தனையும் உயரப்போகிறது. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்திரஸ்தானம், பூர்வீகம். அப்போ இதனால் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? உத்தரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமானது நிச்சயம் கிடைக்கும். ஏன்னால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை, குழந்தை பாக்கியத்திற்கு காரணமான 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். சரிங்களா? 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ மனைவி மூலமாக, கணவனாக இருந்தால் மனைவி மூலமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. சரிங்களா? ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம நல்ல டேலண்டாக இருந்தாலும் கூட அந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா? அப்போ அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஸ்தானம் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்திற்கு இந்த குரு பகவான் பார்ப்பதால், 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டமான சூழல் உங்களுக்கு நிலவுவதால் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமையப் போகிறது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி காதல் சம்பந்தமான விவகாரங்களில் இருந்தீங்கனாலும் அந்த காதலானது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பூர்வீகத்தில் லாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியாக போகும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்கின்ற குரு பகவானால் நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு காலகட்டமே இந்த காலகட்டத்தை சொல்லலாம். 9ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ 1, 3, 5 போன்ற பகுதியினுடைய ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்தோடு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே அமையப்போகிறது. நன்றி, வணக்கம்.